இந்தியர்களையும் கிரிக்கெட்டையும் நம்ம பிரிக்கவே முடியாது. கிரிக்கெட் பற்றின ஒரு படமாக இருக்கட்டும், இல்லை கிரிக்கெட்டை நம்ம நேரடியாக பார்க்குறதா இருக்கட்டும், கிரிக்கெட் மீதான மோகம் இந்தியர்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. முன்னொரு காலகட்டத்தில் வருஷத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு 4 சீரீஸ் நடக்கும். அந்த 4 சீரீஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணி அந்த மேட்சை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. 365 நாள் 24/7 கிரிக்கெட்டை பல்வேறு விதங்களை நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து 50 ஓவர் மேட்சாக இருக்கட்டும், டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், 2020 மேட்சாக இருக்கட்டும், இப்போ 10 ஓவர்ஸ்க்கு மேட்ச் இருக்குது. உலகம் முழுக்க எக்கச்சக்கமான லீக்ஸ் இருக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு கிரிக்கெட் பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள் அண்ட் ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட் மார்னிங் ஆதித்யன்ஸ். கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேம் நாளுக்கு நாள் மெருகேறிக்கிட்டே இருக்குது. முன்னாடி பிளேயர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸோடைய ஃபிட்னஸ் லெவலாக இருக்கட்டும், அக்ரெஷனாக இருக்கட்டும், வேறு மாதிரி இருக்குது. நம்ம கேம் பார்க்கக்கூடிய விதமே வேறு மாதிரி இருக்குது. முன்னாடி கேம் பற்றி கொஞ்சம் விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி டீட்டெயில்டாக தரோவாக அதை கொடுக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஒரு பிளேயர் எப்படி விளையாடணும், எப்படி விளையாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட கிரிக்கெட் எப்படி உருவாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 1600களில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் சவுத் ஈஸ்ட் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஈல்ஸ் அப்படிங்கிற இடத்துல சின்ன பசங்கள்லாம் காட்டுக்குள்ளே போயிட்டு விளையாடுறதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களுக்கு கிடைச்சது வந்து மரக்கட்டைகள், மரப்பட்டைகள் அதெல்லாம் கிடச்சிருக்கு. அதை வந்து பேட் மாதிரியும் பால் மாதிரியும் மாற்றி அங்கே விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதையே நம்ம விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய மற்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து இந்த கிரிக்கெட் மாதிரியான ஒரு கேமை விளையாடி இருக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாட்டுக்கு மூலம் நம் தில்லிதான் என்பதை யாரும் மறவாதீர்கள். ஆனா வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேம் வந்துருச்சுங்கிறாங்க. 1300களில் எட்வர்ட் 2 அப்படிங்கிற மன்னர் கிரிக் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து விளையாடி இருக்கிறதா வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்கா. இதில் வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிரிக்கெட் மாதிரியான ஆட்டத்தை நம்ம நாட்டில் விளையாடி இருக்கோம். பட் அதை பற்றி நம்ம பெருசாக பேசல. பட் இவங்க வந்து நாங்கள் தான் இந்த கேமை முன்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னு வரிஞ்சு கட்டி நிற்கிறாங்க. 1700களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற கேம் பல ஊர்களுக்கு போகுது இங்கிலாண்டில். குறிப்பாக 1740கள் 50களில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த கிரிக்கெட்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ தட் கேம் வந்து ஒரு ஃபார்மேஷன் கிடைக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 1777 பார்த்தீங்கன்னா 3 ஸ்டம்ப் வச்சு விளையாடணும். LBW அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாமே 1774ஆம் வருஷம் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. 1787ல் மேரில் போன் அப்படிங்கிற ஒரு கிளப் உருவாச்சு. இந்த கிளப்பு தான் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து சர்வதேச லெவலில் உயர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இன்னும் அதிகமான விதிமுறைகள்லாம் கொண்டு வராங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் எது தெரியுமா? பிளேயர்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம் போட்டுட்டு விளையாடணும் அப்படிங்கிறது. இந்த கிளப்ல தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சது. இந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய லார்ட்ஸ் அப்படிங்கிற மைதானத்தை ரெடி பண்ணி அங்கே இங்கிலாந்துலேருந்து பல தரப்பட்ட கிராமங்கள்லேருந்து மக்களை ஒன்று திரட்டி டீமாக பிரித்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய லார்ட்ஸ் மைதானத்தில் விளையாடி இருக்கிறாங்க. 1800s இது வந்து கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வளங்கள்லாம் எடுத்துகிட்டு வர டைம். அப்படி தான் 1800ஸில் அவங்க இந்தியாவுக்கு வராங்க. கிழக்கிந்திய கம்பெனியில் இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசை. ஆனால் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அவங்க கூட விளையாடுறதுக்கு ஆட்கள் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியர்களை கூப்பிட்டு ஒப்புக்கு சப்பானியா நீயும் விளையாடு அப்படின்ற மாதிரி இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற கேமை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்மளும் அவங்க கூட அப்படியே லைட்டாக அப்படியே விளையாட ஆரம்பித்து அவங்க கிட்ட இருந்து நம்ம வித்தையை கற்றுக்கிட்டு நம்ம அதில் மிகப்பெரிய ஜாம்பவான ஆகிட்டோம். நாங்கள் தயார் பண்ணால் தரமாக தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியுமே. 1900களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாடு முழுக்க பரவுது, உலகம் முழுக்க பரவுது. சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸு, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளுக்குமே வந்து கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேம் போய் ரீச் ஆகுது. அதில் நிறைய மாற்றங்கள் வருது. டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறோம், ஒன் டே இன்டர்நேஷ்னல் வருது, 2020 மேட்சஸ் வருது, அப்புறமா 10 ஓவர்ஸ் மேட்ச் வருது. இப்படி பலதரப்பட்ட ஒரு மாற்றங்களை வந்து இந்த கிரிக்கெட் அப்படிங்கிற கேம் சந்திச்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, 2 நாடுகள்
விளையாடுறாங்க அப்படின்னாக்கா அந்த 2 நாடுகளை பார்க்காம அவங்க விளையாடக்கூடிய கிரிக்கெட்டை இன்றைக்கி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு நாட்டில் ஒரு பிளேயர் சூப்பராக விளையாடுறாருன்னுமே கூட அவர் எந்த நாடு, எந்த மொழி பேசுகிறாரு, எந்த மதத்தை சேர்ந்தவர், இது எதுவுமே இல்லாமல் அவர் விளையாடக்கூடிய அந்த ஸ்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அவளை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஆரவாரம் பண்ணி அந்த பிளேயரை, அந்த கேமை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா லீக் மேட்சஸ்லாம் ஆரம்பிக்க போது நம்ம வந்து பலதரப்பட்டு அப்படியே ஈவினிங் டைமில் உட்காந்து மேட்ச்லாம் பார்க்க போகிறோம். அடுத்த இன்ஃபர்மேஷனோட உங்களை குட் மார்னிங் ஆதித்யன்ஸில் வந்து மீட் பண்ணுறேன். டாடா பாபாய், see you from RANJ TH ரஞ்சித். நன்றி.